ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக டைரக்டர் நித்யானந்தம் இயக்கத்தில் ஒரு ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ஜென்னி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஜெனி இந்த மூவியோட ஒன்ன ஸ்டோரி என்னென்னா, வீடு கட்டுறதுக்காண்டி ஒரு சைட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சின்ன பொம்மை கிடைக்கும். அந்த பொம்மையில் ஒரு குழந்தையோட ஆவி இருக்கும். அது தெரியாமல் ஒரு சின்ன பையன் தன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடுவான் அந்த பொம்மையை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற அமானுஷ்யங்கள், அந்த சின்ன பொண்ணு யார், அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன நடந்தது, அந்த சின்ன பொண்ணை கொன்னவனை அந்த பொண்ணு பழி வாங்கினாங்களா இல்லையா, அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்க்கும்போது எல்லா படத்தில் காட்டுற மாதிரி தான். பொம்மைக்குள்ளே பேய் இருக்கும். அது யார் தன்னை கொண்டாங்களோ அவங்கள பழி வாங்குவோம். அதே மாதிரி நார்மலான ஸ்டோரியை இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தோட டைமிங் 1 மணி நேரம் 30 நிமிஷம். இதுக்குள்ளேயுமே நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஏதோ ஏனோ தானோன்னு ஆக்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சினிமாட்டிக் கிராஃபிக், பேக்ரவுண்டு எல்லாமே என்னமோ சும்மா ஷார்ட் ஃபிலிமில் எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே இருந்தது. ஷார்ட் ஃபிலிமில் கூட பெட்டராக பண்ணிடுவாங்க போல். இதில் என்னமோ இந்த படத்தை எடுத்த ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை எனக்கு ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் வந்தது. இந்த படத்துக்கு IMDb ரேட் 10க்கு நான் 3 கொடுப்பேன். இந்த படத்தில் சொல்கிற மாதிரியான எந்த சீனுமே இல்லை. ஹாரர் சீன்ஸும் இல்லை. அந்த பேய் பயமுறுத்துகிற மாதிரியான சீன்ஸும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறது டோட்டலி வேஸ்ட்டு. அதனால் இந்த படத்தை பார்க்குறது தவிர்த்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னா சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன்.